வணக்கம் நண்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. நண்பர்களே, நாம் இன்றைய தினம் இரண்டாவது கேள்வியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது கேள்வி என்பது, நாம் இறைவனை வணங்காவிட்டால், இறைவனை தினந்தோறும் தொழாவிட்டால் என்ன நடக்கும்? இறைவனை நாம் வணங்காவிட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் இரண்டாவது கேள்வி. அன்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் என்பவர் அவர் வேறு, நாம் வேறு இல்லை. போன பதிவுகளிலே இறைவனுக்கும் நமக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு, நாமும் அதுவும் எவ்வாறு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம் என்பதை பற்றி மூன்றாவது கேள்வியின் பதிலில் நான் கூறியிருக்கிறேன். அவ்வாறு இந்த உடலானது பஞ்ச பூதங்களால் உருவாக்கப்பட்டது என்பது நாம் தெளிவாக இருப்போம். இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த பஞ்ச பூதங்களால் ஆன ஒரு பொருளானது, நம் உடலானது, இது இயங்குவதற்கு காரணமாக நவக்கிரகங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு ஜீவனும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு நகர வேண்டும் என்றால் அது இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கத்திற்கு ஒரு காரணம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கத்திற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறாங்க. அந்த ஆள் என்பது ஆற்றலாகவும் இருக்கலாம், சக்தியாகவும் இருக்கலாம், இறைவனாகவும் இருக்கலாம். இப்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம் உடலானது பஞ்சபூதங்களால், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்திருப்பீர்கள். அதே போல்தான் இந்த பஞ்சபூதங்களும், இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது என்பது தெரிந்திருப்பீர்கள். இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த பொருளானது, இந்த பிரபஞ்சமானது இயங்க வேண்டும் அல்லவா? இந்த இயக்கத்திற்கு என்று நவ கிரகங்களை, சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு, புதன், ராகு, கேது என 9 கிரகங்களை படைத்து 9 கிரகங்களின் மூலமாக ஒவ்வொரு ஜீவராசிகளையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த இயக்கமானது சதா காலமும், சதா நேரமும், ஒவ்வொரு நிமியும், ஒவ்வொரு நிமிடமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இயக்கமானது, இந்த பிரபஞ்சமும், இந்த உலகமும், நவக்கிரகங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதன் இயக்கத்திற்கு ஏற்றாற்போல் நாமும் நம்மளுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நாமும் ஒரு இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய இயக்கத்திற்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.